जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். தோடகர் தாசிய பக்தியின் திருவுருவம். ஹஸ்தாமலகர் ஒரே அத்வைத அனுபவத்தில் இருந்தவர் என்றால் 4 முக்கிய சிஷ்யர்களில் பாக்கி இருக்கிறவர் இதற்கு முழு வித்தியாசமாய் இருந்தவர். ஆச்சாரியால் சொன்னதென்ன? பாவாத்வைத்தம் சதா குர்யாத் கிரியாத்வைத்தம் ந கர்ஹிச்சித். பாவனையில் அத்வைத்தமாக எல்லாம் ஒன்று என்று அனுபவிக்க சதாகாலமும் பழகிக்கொள்ளு. ஆனால் ஒருபோதும் காரியத்தில் பார்க்க வேண்டிய வித்தியாசங்களை பார்க்காமல் இருக்காதே என்றார். ஆனால் இப்படி பாவனையில் அத்வைத்தம் பழகிக்கொண்டே போனால் ஒரு நிலையில் காரியத்தில் கூட வித்தியாசம் தெரியாமல் போகும். பட்டு வஸ்திரத்தால் காலை துடைத்து கொண்டு வீசி எறிந்துவிட்டு அழுக்கு கந்தலை கட்டிக்கொள்ள தோன்றும். இப்படி அநேகம் தோன்றும். அந்த நிலையில் கட்டுப்படுத்தாமல் அப்படியெல்லாமும் காரியத்திலேயே பண்ணிவிட்டு போகலாம். அன்னத்தை உடம்பில் தேய்த்து கொள்ளலாம், அமேத்தியத்தை தின்னலாம், கழுதையை நமஸ்காரம் பண்ணலாம், ராஜாவை உதைக்கலாம். மனசில்தான் அத்வைத்தம், லோகத்தில் இல்லை என்பது போய்விட்ட அப்போது அத்வைத்தம் த்ரிஷு லோகேஷு, 3 லோகத்தில் உள்ள சகல சமாச்சாரங்களை குறித்தும் காரியத்திலேயே வேண்டுமானாலும் அத்வைத்தம் பார்க்கலாம். ஆனால் இதற்கும் ஒரே ஒரு விதி விலக்கு. அத்தனை விஷயத்திலும் அத்வைத்தமாய் இருந்தாயானாலும் குரு என்று இருக்கிறாரே அவரிடம் மட்டும் அத்வைத்தம் கூடாது. காரியத்தில் மட்டும் இல்லை, பாவத்தில் கூட கூடாது. நாத்வைத்தம் ந அத்வைத்தம் குருனா சக. அத்வைத்தம் த்ரிஷு லோகேஷு நாத்வைத்தம் குருனா சக. ஆச்சாரியாளின் தத்துவோபதேசம் என்ற நூலின் இறுதியில் வருவதாகும். குருவும் தானும் ஒன்று என்று நினைக்கப்படாது. ஈஸ்வரனும் தானும் கூட ஒன்று என்று நினைக்கலாம் என்ன, முடிவிலே அப்படித்தான் நினைக்க வேண்டும். ஞானம் வந்தவிட்டு ஈஸ்வரன் கிட்டேயும் அத்வைத்தம்தான். ஆனாலும் நாம் நினைப்பது நாம் செய்வது என்று துளி ஒட்டி கொண்டிருக்கிற வரை கூட நானும் குருவும் ஒன்று என்று நினைக்க கூடாது. அடுத்து வரும் வாக்கியங்களை விடாமல் சிரித்தவாறே மொழிகிறார்கள். குறிப்பு: அவர்கள் சுவைத்து கூறியதன் சாயல் ஓரளவுக்கேனும் தெரிய வேண்டும் என்று அவர்களது பேச்சு மொழியிலேயே கொடுத்துள்ளது. வேணும்னு அத்தனை பேதத்தையும் குருவிடம் வச்சுக்கணும். பேதம் துவைத்தமாச்சே, துவைத்தம் பொய்யாச்சேன்னா அத்தனை பொய்யையும் தான் குரு கிட்ட வச்சுக்கணும். அப்படித்தான் அம்பாள் ஆசை. அப்படித்தான் அவள் ஆர்டர் போட்டிருக்கா. அவ யாரு? பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி, ஞானாம்பாள்னும் சொல்றோம், மாயை மகாமாயைன்னும் சொல்றோமோ இல்லையோ. அதனாலே பேதம் பொய் எல்லாமும் அவள் பண்ணினது தானே. அதிலேயும் அழகா மதுரமா பிரேமை, தாஸ்யம் அதாவது தாசபாவம், கைங்கரியம், சரணாகதின் எல்லாம் வச்சிருக்காளோ இல்லையோ. என்னை அபேதமா பிரம்ம வித்யைன்னு தெரிஞ்சுக்க பண்றாரே குருன்னுட்டு, அவர்கிட்டேயே இந்த பேதத்தை எல்லாம் காட்டு. சத்தியத்தை சொல்றவர்கிட்ட அத்தனை பொய்யும் பண்ணு. அவர் டீச் பண்ற அத்வைத்தத்தை எல்லாம் அவர் ஒருத்தர் விஷயமா மட்டும் மூட்டை கட்டி வச்சுட்டு, சுவாமிகளே நீங்க வேறே நான் வேறேதான், நீங்க மகா சமுத்திரம், நான் அணுவிலேயும் அணு, நீங்க ஆண்டான், நான் அடிமைன்னு இரு, தாஸ்யம் பண்ணு, சேவை பண்ணு, சரணாகதி பண்ணுன்னு ஆக்ஞை பண்ணியிருக்கா. இந்த ஒரு இடத்தில் துவைத்தந்தான்னு வச்சுண்டு பிரேமையினாலே பணிவிடையினாலே அனுகிரகத்தை அப்படியே பொங்கிண்டு வரும்படி பண்ணிட்டா பாக்கி சமஸ்த பிரபஞ்சத்திலேயும் அத்வைத பாவம் கெட்டியா ஸ்திரமாயிடும். அப்படி இருந்தவர்தான் அந்த 4வது சிஷ்யர். தோடகர் என்று பேர். பேர் என்றால் அப்பா அம்மா வைத்ததில்லை, ஒரு காரணத்தினால் ஏற்பட்டது. ஆனந்தகிரி என்று அவருக்கு முதல் பேர். ஆச்சாரியாளுக்கு சதா காலமும் பார்த்து பார்த்து கைங்கரியம் பண்ணி கொண்டிருப்பார். ரொம்ப சாது.
பார்த்தால் அசடு என்று தோன்றும். ஆச்சாரியால் சிஷ்யர்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பார். 6000 சிஷ்யர்கள் அவரை எப்பவும் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. எல்லாரும் புத்திசாலிகள். பாடத்தை ரசித்து கேட்டுக்கொண்டு நடுவே நடுவே சந்தேகமெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு ஆஹா ஆஹா என்று கொண்டாடி கொண்டிருப்பார்கள். இவர் மட்டும் வாயை மூடிக்கொண்டிருப்பார். ஒன்னும் புரிஞ்சிக்க தெரியாத அசடு என்று மற்றவர்கள் நினைத்தார்கள். ஒரு நாள் அவர் பாடத்துக்கு வர நாழியாயிற்று. ஆச்சாரியால் அவருக்காக காத்து கொண்டு உட்கார்ந்திருந்தார். மற்ற சிஷ்யாள் இவருக்காக ஏன் வெயிட் பண்ணணும், அவர் வந்தாலும் ஒண்ணு வராட்டாலும் ஒண்ணுதானே என்று சொல்லிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்படியா சமாச்சாரம் என்று ஆச்சாரியால் நினைத்தார். நம்மை ஆச்சாரியன் என்று வந்தடைந்த குழந்தைகளுக்கு வித்யா கர்வம், நாம வசதி, இன்னொருத்தன் மக்கு என்ற எண்ணங்கள் வரப்படாதே என்று கருணையோடு நினைத்தார். இதைவிட விசேஷமான ஒரு கருணை மக்கு என்று மற்றவர்கள் நினைத்த சிஷ்யரின் மேலே அவருக்கு உண்டாயிற்று. அதே சமயம் சிஷ்யர் குதித்து கொண்டு ஆனந்த நர்தனம் பண்ணிக்கொண்டு ஆச்சாரியாளின் மேலே ஒரு அற்புதமான ஸ்தோத்திரத்தை கானம் பண்ணிக்கொண்டு அங்கே வந்தார். புதுசாக அவரே அப்பத்தான் மெய்மறந்த நிலையில் பண்ணின ஸ்துதி. தன்னாலே தாளம் போட வைக்கும் தோடகம் என்ற விருத்தத்தில் அமைந்த ஸ்துதி. அந்த விருத்தத்தில் கவனம் பண்ணுவது கஷ்டம். ஸ்தோத்திரத்தில் வார்த்தைகள், கருத்துக்கள் எல்லாமே வித்வான்களும் ஆச்சரியப்படும்படியாக வந்து விழுந்திருந்தன. மக்கு என்று நினைத்தவர்களெல்லாம் இப்படியும் உண்டா என்று கொண்டாடும்படியாக ஸ்லோகமாக 8 சரியாக தாளம் போட்டுக்கொண்டு குதித்து கொண்டு அவர் சொன்னார். அதற்கு தோடகாஷ்டகம் என்று பெயர். பண்ணியவருக்கு தோடகாச்சாரியாள் என்றே பெயர் ஏற்பட்டு விட்டது. தோடகர் தாஸ்ய பக்தியின் திருவுருவம். நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர